Hello everyone, welcome to today's chemistry class. So in class நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஈத்தர்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இன்னைக்கு கம்ப்ளீட் வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம நேற்றுக்கு கிளாஸ்லயே ஈத்தர்ஸோட ப்ரிப்பரேஷன் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். அதை பார்க்காதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா அந்த கண்டினியூஷன் உங்களுக்கு சரியா இருக்கும். ஓகே, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஹெட்டிங் என்ன அப்படின்னா nucleophilic substitution of ethers. Okay, so இந்த பர்டிகுலர் வேர்டு நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்போம், எலக்ட்ரோஃபைல்ஸ் வர்சஸ் நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்ட் நான் கொடுத்து அதுக்கப்புறம் நான் இதுக்குள்ள போறேன். ஸோ எலக்ட்ரோஃபைல்ஸ்னா என்ன, நியூக்ளியோஃபைல்ஸ்னா என்ன, ஏன்னா இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம படிக்க போற எல்லா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஏன்னா இந்த பர்டிகுலர் டாபிக் நமக்கு எல்லா சாப்டர்ஸ்லயுமே கொடுத்துருக்காங்க. இந்த ஸோ ஸ்டார்டிங் வித் எலக்ட்ரோஃபைல், இந்த வார்த்தையை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். எலக்ட்ரோ பிளஸ் ஃபைல். அப்ப எலக்ட்ரோ அப்படின்னா எலக்ட்ரான் அப்படின்னு அர்த்தம், ஃபைல் அப்படின்னா லவ்விங் ஆர் அட்ராக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்ப எலக்ட்ரான் லவ் பண்ணக்கூடிய குரூப் யார்தான், உங்களுக்கு பாசிட்டிவ் தான். ஏன்னா இது மைனஸ், அப்ப இதுக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு பிளஸ் தான் எனக்கு அட்ராக்ட் ஆகி போக ஆரம்பிக்கும். அப்ப எல்லா எலக்ட்ரோஃபைல்ஸ்க்குமே என்னதான் சார்ஜ், எனக்கு பிளஸ் தான் சார்ஜ். ஓகே, அப்ப இந்த பக்கம் வாங்க, இது ரெண்டா பிரிச்சுக்கோங்க. நியூக்ளியோ பிளஸ் ஃபைல். நியூக்ளியோ அப்படின்னா நியூக்ளியஸ் இண்டிகேட் பண்ணுது, சேம் ஃபைல் அப்படின்றப்போ லவ்விங் ஆர் அட்ராக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்ப நியூக்ளியஸோட சார்ஜ் எனக்கு பாசிட்டிவ், அப்ப இதை லவ் பண்ற குரூப்போட சார்ஜ் எனக்கு நெகட்டிவ். ஒரு நெகட்டிவ் தான் உங்களுக்கு பிளஸோட எனக்கு அட்ராக்ட் ஆகிடும். அப்ப எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்னா இட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அண்ட் நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படின்னா எனக்கு நெகட்டிவ்லி சார்ஜ்டு. இன்னொரு டெஃபினிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரோஃபைல்ஸ் ஆர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். அங்க என்ன குறைவா இருக்கு, எலக்ட்ரான் குறைவா இருக்கு, அதனால ஆட்டோமேட்டிக்கா இதை நோக்கி அட்ராக்ட் ஆகி போகுது, எலக்ட்ரான்ஸை நோக்கி அட்ராக்ட் ஆகி போகுது. அப்ப எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட், இங்க எனக்கு எலக்ட்ரான் அதிகமா இருக்கு, எலக்ட்ரான் ரிச். அப்ப எலக்ட்ரான் அதிகமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸோட அதிகமா அட்ராக்ட் ஆகும். ஓகே, அப்ப எலக்ட்ரோஃபைல்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், நியூக்ளியோஃபைல்னா எனக்கு எலக்ட்ரான் ரிச் அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹெட்டிங்ல போக ஆரம்பிக்கலாம். இங்க நான் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து ஸ்டார்ட் பண்றேன். நியூக்ளியோஃபிலிக் நியூக்ளியஸ் லவ்விங், அப்ப இதோட சார்ஜ் எனக்கு நெகட்டிவ் சார்ஜ். அடுத்த வார்த்தை எனக்கு சப்ஸ்டிடியூஷன். அப்ப சப்ஸ்டிடியூஷன் என்ன, இட் இஸ் லைக் எக்ஸ்சேஞ்ச். ஒன்னை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இன்னொன்னு நம்ம வைக்க போறோம். ஆஃப் ஈத்தர்ஸ், ஈத்தர்ஸ் என்னோட ரியாக்டண்டா இருக்க. ஓகே, அப்ப அந்த ஈத்தர்ஸோட நான் எதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போறேன், ஹைட்ரஜன் அயோடைட் HA கொண்டு போய் நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகே, இப்ப ஓன்றதா எனக்கு சென்ட்ரல் ஆட்டம், அதுக்கு ஒரு பக்கம் எனக்கு மெத்தில் இருக்கு, இன்னொரு பக்கம் எனக்கு எத்தில் இருக்கு. இப்ப எனக்கு ரெண்டு பக்கமுமே ஈக்குவலா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப ரெண்டு பக்கமே எனக்கு எத்தில் தான் இருக்கு. இப்படி இருந்துட்டா எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க ஒன்னு ஆக்சிஜனுக்கு முன்னாடி இல்லாட்டி ஆக்சிஜனுக்கு பின்னாடி இருக்க பாண்டை கிளீவ் பண்ணிட்டு ஒரு பக்கம் H இன்னொரு பக்கம் என்ன பண்ணிக்கலாம், ஐ நம்ம ஈஸியா கொடுத்து முடிச்சுட்டு போயிடலாம். எப்போ ரெண்டு பக்கம் எனக்கு சேமா இருக்கணும், இதை சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பக்கம் எனக்கு சேமா இருக்கணும். இங்க எனக்கு அன்சிமெட்ரிக்கல், ஏன்னா ஒரு பக்கம் எனக்கு மெத்தில் இருக்கு, ஒரு கார்பன் இருக்கக்கூடிய மாலிகுல் இருக்கு, ஒரு சின்ன பக்கம் எனக்கு ரெண்டு கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கக்கூடிய எத்தில் இருக்கு. அப்ப இந்த மாதிரி அன்சிமெட்ரிக்கல் ஆட்டணும் நம்ம என்ன பண்ணலாம், யாருக்கு H கொடுக்குறது யாருக்கு ஐய கொடுக்குது அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதுக்கு இப்ப நான் ஒரு சிம்பிளா ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிப்ஸ் என்ன அப்படின்னா ஸ்மால் பிக் அந்த மாதிரி போக போறோம், சரிங்களா. இப்போ ஆக்சிஜனுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மெத்தில், இங்க எனக்கு ஒரு கார்பன் ஆட்டம் தான் இருக்கு, அப்ப இது எனக்கு ஸ்மாலஸ்ட் குரூப். இந்த பக்கம் எனக்கு ரெண்டு கார்பன் ஆட்டம் இருக்கு, அப்ப அதை கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு பிக்கஸ்ட் குரூப். சரி, இப்ப இங்க வாங்க, HI ஹைட்ரஜன் ஆட்டம் தான் பீரியாடிக் டேபிளோட ஃபர்ஸ்ட் ஆட்டம், அது நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அதோட சைஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட் சைஸ், அப்ப அதை நம்ம ஸ்மால்னு வச்சுக்கலாம். சரி, அப்ப அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய அயோடின் ஆப்வியஸா எனக்கு பெருசா தான் இருக்கும். இன்னொன்னு ஹாலஜன்ஸ், ஃப்ளூரின், குளோரின், அயோடின், நம்ம குரூப்ல நம்ம மேல இருந்து கீழே டவுன் டு த குரூப் வந்தோம் அப்படின்னா சைஸ் எனக்கு பெருசாயிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அயோடின் will be the biggest size. ஸோ முதல்ல என்ன பண்ணுங்க, யாரு ஸ்மால் யாரு பிக்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்மாலுக்கு பிக்க கொடுங்க, பிக்கு ஸ்மாலா கொடுக்க போறோம். அப்ப இது எனக்கு ஸ்மால், இந்த ஸ்மால் என்ன பண்றேன், இந்த பிக்கோட நான் சேர்த்துருவேன். சரி, அப்போ பாண்டை இங்க கிளீவ் பண்ணுங்க, கிளீவ் பண்ணிட்டு ஸ்மாலுக்கு என்ன பண்ணுங்க, பிக்க கொடுங்க பிளஸ். அப்ப மிச்சம் என்ன இருக்கு, எனக்கு எத்தில் CH3 CH2. இங்கதான் என்ன இருக்கணும், O இருக்கணும், ஏன்னா ஓன்ற மைனஸ்க்கு தான் நீங்க என்ன பண்ண முடியும், Hன்ற பிளஸ் கொடுக்க முடியும். சோ எனக்கு OH. ஓகே, இப்ப ஒரு சிம்பிள் டிப்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் கரெக்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிட முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்ப்போம்.
சோ இது நம்ம பார்க்க போற செகண்ட் எக்ஸாம்பிள். நீங்க பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் எனக்கு 6 கார்பன் இருக்கு, அப்ப இதுதான் என்னோட பிக்கஸ்ட் குரூப். பிளஸ் இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு கார்பன் மெட்டல் இருக்கு, அப்ப இது எனக்கு ஸ்மாலஸ்ட் குரூப். ஹச் பாத்தீங்கன்னா ஹச் ஸ்மால், பிளஸ் அயோடின் எனக்கு பிக். ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டா கனெக்ட் பண்ணுங்க. இந்த பிக்குக்கு என்ன பண்றேன், இந்த ஸ்மால கொடுக்குறேன். அப்ப உள்ள வரப்போறது ஹச் பிளஸ், அதை வாங்கிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மைனஸ் வேணும். அப்ப நீங்க பிரேக் பண்ண வேண்டிய இந்த இடமா. அப்ப ஆன்சர் இஸ் C6H5O மைனஸ்க்கு தான் ஹச் நம்மளால கொடுக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா CH3 இருக்கு, அதுக்கு நம்ம இந்த பிக்கஸ்ட் மாலிகுல கொடுக்க போறோம். அப்ப CH3I. ஓகே, சோ இது நம்ம புக் இன்சைட் என்ன பண்ணிருக்காங்க, 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணி பார்த்திருந்தோம். இதே நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் பேஸ் பண்ணி புக் பேக்ல 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இப்ப நம்ம அதே இது கண்டினியூ பண்ணி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். சோ ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா புக் பேக்கோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஐடென்டிஃபை த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. எங்கேயுமே இங்க நம்ம புக்ல டிஸ்கஸ் பண்ண நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்க மாட்டான். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரியான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி ரியாக்டன்ட கொடுத்துட்டு நம்மகிட்ட என்ன கேட்பாங்க, எனக்கு ப்ராடக்ட் தான் கேட்பாங்க. சரிங்களா, நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டவுஸ் ப்ராசஸ், வில்லியம்ஸ் அண்ட் ஈத்தர் சிந்தசிஸ், இந்த மாதிரி மட்டும் தான் நமக்கு டேரக்டா நேம் கொடுத்து கேட்பாங்க. மேக்ஸிமம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு ரியாக்டன்ட கொடுத்து எனக்கு ப்ராடக்ட் கேட்கற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்னோட ரியாக்டன்ட் எனக்கு மீத்தாக்சிப்ரோபேன். ஸோ மீத் அப்படின்னா மெத்தில் குரூப், ஃபார்முலா எனக்கு CH3. அடுத்த வாரத்தை எனக்கு ஆக்சி அப்படின்னா எனக்கு ஆக்சிஜன். ஓகே சூப்பர். அடுத்து எனக்கு ப்ரோப். ப்ரோப் அப்படின்றப்ப எனக்கு 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கணும். அடுத்த வாரத்தை எனக்கு ஏன் அப்படின்னா எனக்கு சிங்கிள் பாண்ட். ஸோ 3 கார்பன் ஆட்டம்ஸ் நான் சிங்கிள் பாண்ட் வச்சு கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்ப அடுத்து நம்ம ஹைட்ரஜன் ஃபில் பண்ண போறோம். கார்பனோட வேலன்சி 4, 2 பாண்டு போட்டா மிச்சம் 2 தான் ஹைட்ரஜனா இருக்க முடியும். சேம் 2 பாண்டு போட்டாச்சு, மிச்சம் 2 ஹைட்ரஜன். இங்க ஒரு பாண்டு தான் இருக்கு, அப்ப மிச்சம் 3 ஹைட்ரஜன் வர மாதிரி இருக்கும். கார்பனோட வேலன்சி எனக்கு 4. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா என்ன பண்றோம், ஹச்ஐ சேர்க்க போறோம், சேர்த்து ஹீட் பண்ண போறோம். இப்போ ப்ராடக்ட் என்னன்னு கேக்குறாங்க. சரி, சோ நம்ம சொன்ன அதே ஹிண்ட் தான். என்ன பண்ணுங்க, ஸ்மால் யாரு பிக் யான்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டிப்பா, ரொம்ப சிம்பிள் தான். இந்த பக்கம் எனக்கு ஒரு கார்பன் தான் இருக்கு, அப்ப அவன் தான் எனக்கு ஸ்மால். இந்த பக்கம் எனக்கு 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு, அப்ப அவன் எனக்கு பிக். வேற ஹச்ஐ பொறுத்த வரைக்கும் ஹச் தான் எனக்கு ஸ்மால், வேற அயோடின் எனக்கு பிக். அப்படியே என்ன பண்ணிடுங்க, கண்டுபிடிச்ச கையோட அப்படியே ஆப்போசிட்டா சேர்த்து எழுதப்போம். ஸ்மாலுக்கு நான் கொடுக்க போற பிக் எனக்கு CH3I. ஓகே, அப்ப மிச்ச பிக் யாருன்னு பாருங்க, CH3, CH2, CH2O. ஏன்னா அந்த ஹச்ன்றது எனக்கு பிளஸ், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு O வேணும். அப்ப நீங்க இந்த இடத்துல கட் பண்ணாதான் சரியா இருக்கும், OH. ஓகே, சோ இது நம்மளோட புக் பேக் நம்பர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்ப நம்ம பார்த்தது. சரிங்களா, புக் பேக் நம்ம செகண்ட் கொஸ்டினும் இதே டாபிக் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஸோ அவ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி அதை பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இதை நம்ம பார்க்க போற செகண்ட் எக்ஸாம்பிள். இங்க நான் வேர்டிங்ஸ் கொடுத்துட்டு இது நம்ம ஃபார்ம்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் வேர்ட் ஈத். ஈத் அப்படின்னு எனக்கு 2 கார்பன் ஆட்டம்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது எத்தில் குரூப் CH3, CH2. அடுத்த வார்த்தை எனக்கு ஆக்சி அப்படின்னா எனக்கு ஆக்சிஜன். சரி சூப்பர். அடுத்த வார்த்தை எனக்கு ப்ரோப். ப்ரோப் அப்படின்ற பட்சத்துல 3 கார்பன் ஆட்டம்ஸ். ஹைட்ரஜன் போறது கொஞ்சம் இடம் விட்டுட்டு பாண்ட் போடுங்க. ஓகே, அடுத்த வார்த்தை எனக்கு 1 ஈன். அதாவது ஃபர்ஸ்ட் கார்பனோட நான் என்ன பண்ணுவேன், ஈன் அப்படின்னா எனக்கு டபுள் பாண்ட் அர்த்தம், டபுள் பாண்ட் சேர்க்கணும். ஓகே, அப்ப இந்த 3 கார்பன் ஆட்டம்ஸ்ல எது என்னோட ஃபர்ஸ்ட் கார்பன், அதுதான் இங்க உங்களுக்கு முன்னாடியே ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டான். 1 ஈத்தாக்சி. அதாவது ஃபர்ஸ்ட் கார்பனோட உங்களுக்கு என்ன கனெக்டா இருக்கணும், இந்த ஈத்தாக்சி குரூப்பும் கனெக்டா இருக்கணும். சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் கார்பன். அப்ப இவனுக்கு தான் நீங்க ஏன்னா இந்த கார்பனோட தான் உங்களுக்கு ஈத்தாக்சி குரூப் கனெக்டா இருக்கு. சரிங்களா, அப்ப இங்கதான் நீங்க என்ன பண்ணீங்கன்னா அகைன் நம்ம டபுள் பாண்ட போட்டாகணும். ஓகே, சோ கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். கடைசியா நம்ம ஃபில் பண்ண போறது ஹைட்ரஜன் ஆட்டம். 1, 2, 3 பாண்ட். அப்ப எனக்கு ஒரு ஹச் தான். சேம் 1, 2, 3 பாண்ட் வந்துருச்சு, அப்போ ஒரு ஹைட்ரஜன் தான் வரும். ஒரு பாண்டு தான், அப்ப இட் இஸ் கோயிங் டு பி 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். அடுத்ததா பிளஸ் ஹைட்ரஜன் அயோடைட். அப்ப ஹச்ஐ போட்டு என்ன பண்ண போறோம், நல்லா ஹீட் பண்ண போறோம். ஓகே, சோ இங்க டபுள் பாண்ட் கொடுத்துருக்காங்களே, சோ ஆன்சர்ஸ் மாறுமா, கிடையவே கிடையாது, சேம் ஆன்சர்ஸ் தான். அதே ஹிண்ட் தான், ஸ்மால் பிக். இங்க 2 கார்பன் ஆட்டம்ஸ் தான் இருக்கு, அப்ப இதுதான் எனக்கு ஸ்மால். ஓகே, வேற இங்க எனக்கு 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு, அப்ப இட் இஸ் கோயிங் டு பி பிக். சேம் ஹைட்ரஜன் ஸ்மால், அயோடின் எனக்கு
பிக் ஸ்மாலுக்கு என்ன பண்ணுங்க, பிக் கொண்டு போய் கனெக்ட் பண்ணுங்க. அப்ப இது என்னோட ஸ்மால் குரூப், இதை நான் பிக் ஒன்னு கனெக்ட் பண்ண போறேன். அப்ப இந்த பாண்ட் முதலே உடைச்சிருங்க. So answer is CH3CH2I, எத்தில் அயோடைடு. சரி, இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எப்பவுமே செகண்ட் ப்ராடக்ட் இருந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல போங்க. CH3CH டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அகைன் CHOன்ற மைனஸுக்கு தான் என்ன பண்றேன், இந்த ஸ்மாலான ஹச் குரூப்பை நம்ம இங்க போய் கனெக்ட் பண்ண போறோம். ஓகே, சோ ஒரு பக்கம் எனக்கு அயோடைட் அண்ட் இன்னொரு பக்கம் எனக்கு ஆல்கஹால் குரூப் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகி கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ ஈத்தர்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் நம்ம முடிச்சிருக்கோம். இந்த ஹெட்டிங் இஸ் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஈத்தர்ஸ். எழுதி கீழே மொத்தம் 4 ரியாக்ஷன்ஸ் பார்த்திருக்கோம். 2 புக் இன்சைட், 2 எனக்கு புக் பேக். சோ இதை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, 2 ரியாக்டன்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பண்றாங்க, ப்ராடக்ட் கேட்கறாங்க. நமக்கான ஹிண்ட் ஸ்மால் யாரு பிக் யாருன்னு கண்டுபிடிச்சிருங்க. ஸ்மாலுக்கு பிக்கை கொடுத்துருங்க, பிக்கு ஸ்மாலை கொடுத்துருங்க. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில ரெண்டாவது நம்ம படிக்க போறது ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ். ஸோ ஆட்டோனா என்ன, ஆட்டோமேட்டிக்கா, அதாவது எந்த விதமான எக்ஸ்டர்னல் கெமிக்கல் ரியேஜென்ட்ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோ நான் போட போறது கிடையாது. பை நேச்சராகவே ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ஆக்சிடேஷன் நடக்க போகுது. ஆக்சிடேஷன் எனக்கு அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். சரி, அப்ப இங்க என்னோட ரியாக்டன்ட்டை யார் வர போறா, ஈத்தாக்சி ஈத்தேன். ஈத்தாக்சி ஈத்தேன், அதாவது ஆக்சிஜனோட 2 பக்கமும் உங்களுக்கு ஒரே குரூப் தான், அந்த எத்தில் குரூப் தான் வந்து எனக்கு ஜாயின் ஆக போகுது. ஸோ எத்தில் ஃபார்முலா என்ன, C2H5, அதாவது CH3CH2. ஆக்சிஜன் தான் என்னோட முக்கியமான ஃபங்க்ஷனல் குரூப். ஈத்தர் அப்படின்னால எனக்கு ROR தான். அப்ப அடுத்த R எனக்கு அகைன் ஒரு எத்தில் குரூப். ஓகே, ஸோ எக்ஸஸ் ஆக்சிஜன், இது எனக்கு கண்டிப்பா ஒரு ஸ்லோவஸ்ட் ப்ராசஸா தான் இருக்க போகுது. இங்க உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். மொத்தமா நம்ம இங்க ஆட் பண்ண, இங்க எக்ஸஸ் கொடுத்துட்டாங்க, பட் எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் உள்ள வந்து ஆட் பண்ண போகுது அப்படின்ற ஆன்சர் எனக்கு பர்டிகுலரா கொடுக்கல. பட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். we are going for addition of 3 oxygen atoms. மொத்தம் 3 ஆக்சிஜன் ஆட்டம் ஆட் பண்ண போறோம். இதை பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ல ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும், செகண்ட் ப்ராடக்ட்ல 2 ஆக்சிஜன் ஆட்டமும் நம்ம இங்க ஆட் பண்ணிக்க போறோம். சரி, இப்போ முதல் ப்ராடக்ட் என்ன, டை எத்தில் பெராக்சைடு. அதாவது இங்க 2 எத்தில் குரூப் இருக்கா, இது எனக்கு அப்படியே தான் இருக்க போகுது. பெராக்சைடு, அதாவது எனக்கு ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் போதும் ஈத்தர் அப்படின்னா, நான் என்ன பண்றேன், எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஒரு ஆக்சிஜன் ஆட்டமா இதோட இங்க ஆட் பண்ணிக்க போறேன். அப்ப அந்த பர்டிகுலர் காம்பவுண்ட்ஸ்க்கு எனக்கு பெராக்சைடு பிளஸ் இங்க அந்த ஆக்சிஜன் ஆட்டமோட ஸ்டேட், ஆக்சிஜன் ஸ்டேட் எனக்கு -1 இருக்கும். இப்ப வந்து நம்ம ஆக்சிஜனுக்கு -2 தான் படிச்சிருப்போம். ஆனா பெராக்சைடு அப்படின்ற காம்பவுண்ட்ல மட்டும் ஸ்டேட் எனக்கு -1 இருக்கும். சரி, ஸோ முதல்ல என்ன பண்ணுங்க, இந்த எத்துல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டே வாங்க. CH3CH2. ஆல்ரெடி உங்க கையில ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க, இன்னொரு ஒரு ஆக்சிஜன் ஆட்டமா ஜாயின் பண்ணிக்க போறீங்க. ரெஸ்ட் ஆஃப் இது அப்படியே எனக்கு கண்டினியூ ஆகும். CH2CH3. ஓகே, இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், டை எத்தில், அதாவது 2 எத்தில் குரூப். ஓகே, எனக்கு 1 போதும், எக்ஸ்ட்ரா என்ன பண்றேன், இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டம் ஆட் பண்ணிருக்கேன். அப்ப இந்த காம்பவுண்டுக்கு பேரு பெர் ஆக்சைடு காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். we go for the second product. அடுத்து நான் என்ன பண்ண போறேன், என்னோட ஆல்பா கார்பன்ல கான்சென்ட்ரேட் பண்றேன். சரி, எது ஆல்பா கார்பன், என் ஃபங்க்ஷனல் குரூப்போட டைரக்டா கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா, இந்த கார்பனுக்கு பேர் எனக்கு ஆல்பா கார்பன். 2 சைடுமே எனக்கு என்னதான் ஆல்பா கார்பன் தான், பட் நான் இந்த இது ப்ரிஃபர் பண்றேன். சரி, இங்க என்ன பண்றேன், முதல்ல அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. CH3CH2 வரைக்கும் அப்படியே எழுதிக்கோங்க. ஏன்னா நான் கான்சென்ட்ரேட் பண்ண போறது இந்த இடம் தான். ஓகே, ஸோ இங்க நம்ம என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ண போறோம், ஈத்தாக்சி எத்தில் ஹைட்ரோ பெராக்சைடு. அதாவது ஹைட்ரோ பெராக்சைடு, ஹைட்ரஜன் தான் உங்களுக்கு என்ன பண்ண போகுது, அந்த ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் எனக்கு ஆட் ஆக போகுது. அப்போ இந்த ஆல்பா கார்பன் வந்து ஒரு ஹச் நம்ம வச்சுட்டு இன்னொரு ஹச் என்ன பண்ணிருங்க, இந்த மாதிரி பிரிச்சு மேல எழுதிக்கோங்க. பிரிச்சு மேல எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் முடிச்சிட்டோம். வேற செகண்ட் ப்ராடக்ட்ல நம்ம ஆட் பண்ண போறது 2 ஆக்சிஜன் ஆட்டம்னு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். அப்ப நீங்க பிரிச்சு எழுதிங்க பாத்தீங்களா, அங்க என்ன பண்ணுங்க, இந்த 2 ஆக்சிஜன் ஆட்டமா ஆட் பண்ணி கார்பனோட சேர்த்துருங்க. ஸோ இப்படி சேர்த்துரும் அப்படின்னா ஹைட்ரஜனோட நீங்க என்ன ஆட் பண்ணிட்டீங்க, 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆட் பண்ணிருக்கீங்க. ரெஸ்ட் ஆஃப் மிச்சம் எனக்கு CH3, இது அப்படியே எனக்கு கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா, இதோட ஃபர்ஸ்ட் கார்பன், ஏதாவது ஒரு பக்கத்தை என்ன பண்ணுங்க, உங்களுக்கு கார்பன் செயினா பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் கார்பன் செயினா பிக்ஸ் பண்றேன். அப்ப இது வந்து கம்ப்ளீட்டா எனக்கு சப்ஸ்டிட்யூவன்ட் தான். அப்ப இதோட ஃபர்ஸ்ட் கார்பன், அப்போ 1
எத்தில் பிளஸ் ஆக்சிஜன், அப்போ ஈத்தாக்சி. ஓகே, அகைன் இந்த பக்கமும் எனக்கு 2 கார்பன் ஆட்டம்ஸ், கார்பன் செயின்ல 2 தான் இருக்கு. அப்ப எத்தில் என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இங்க பிரிச்சிருக்கேன், அதோட ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். அப்போ ஹைட்ரோ பெராக்சைடு, 1 ஈத்தாக்சி எத்தில் பெராக்சைடு. இதுக்கு நம்ம நேம் ஆல்ரெடி சொல்லிருந்தோம். 2 பக்கம் எனக்கு எத்தில் குரூப் இருக்கு. அப்ப இதுக்கு பேரு டை எத்தில் பெராக்சைடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெராக்சைடு அப்படின்னா அந்த காம்பவுண்டோட ஸ்டேட் எனக்கு -1 இருக்கணும். சோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ். இதுல நீங்க ப்ரொடியூஸ் பண்ண போற ப்ராடக்ட் 2, ஆட் பண்ண போற ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் மொத்தம் 3, ஃபார்ம் ஆக போற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே எனக்கு பெராக்சைடு காம்பவுண்ட்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோட அடுத்த 3வது ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். இங்க நான் 3Aன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ இதே மாதிரி ஒரு 4 ரியாக்ஷன்ஸ் பார்க்க போறோம். தேர்ட்ல ABCDன்னு சொல்லிட்டு ஒரு 4 ரியாக்ஷன்ஸ் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். போன மார்ச் 26ல இதுக்கு எந்த ஒரு பப்ளிக் எக்ஸாம்லயும் கேட்காம போன வருஷம் தான் புதுசா இந்த ஒரு கொஸ்டின், அது 5 மார்க் கொஸ்டின் தான் எனக்கு கேட்டிருந்தாங்க. சோ கொஞ்சம் கவனமா இதை பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இது. ஓகே, தேர்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹைட்ரேஷன். அப்போ முன்னாடி சொல்லியிருக்கோம், எந்த ஒரு டேர்ம் எனக்கு ஷன்னு முடிஞ்சாலே அடிஷன். அப்போ முன்னாடி இருக்க வார்த்தை எனக்கு ஹைட்ரா, அப்ப ஹைட்ரான எனக்கு வாட்டர் மாலிகுல். அப்ப இங்க நம்ம செய்ய போறது அடிஷன் ஆஃப் வாட்டர். ஓகே, சோ இங்க ஒரு ஆசிட் மீடியம் எனக்கு வேணும். அப்ப நான் என்ன பண்றேன், டைல்யூட் சல்பூரிக் ஆசிட உள்ளுக்குள்ள கொண்டு வரேன். ஒரு டிப்ஸ் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைல்யூட் சல்பூரிக் ஆசிட் உள்ள வந்துச்சுன்னா நீங்க பண்ண போறது அடிஷன் ஆஃப் வாட்டர். இதே இது கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் உள்ள வந்துச்சுன்னா நீங்க பண்ண போறது டீஹைட்ரேஷன், அதாவது ரிமூவல் ஆஃப் வாட்டர். சரிங்களா, டைல்யூட்டட் ஃபார்ம்னா அடிஷன் ஆஃப் வாட்டர், வாட்டரை சேருங்க. கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம்னா வாட்டரை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, வாட்டர் ரெண்டா பிரிக்க போறோம். ஒன்னு H பிளஸ், இன்னொன்னு எனக்கு OH மைனஸ். சரி, இப்ப ஈத்தர்னால என்னோட சென்ட்ரல் ஆட்டம் இருக்கு ஆக்சிஜன் ஆட்டம் தான். ஒன்னு இருக்கு, நீங்க முன்னாடி இருக்க பாண்டை கட் பண்ணலாம், இல்லாட்டி நீங்க பின்னாடி கட் பண்ணலாம். நான் பின்னாடி கட் பண்ணிக்கிறேன். சரி, ஒவ்வொரு போக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஓன்ற மைனஸோட முடிச்சிருக்கீங்க. அப்ப அதுக்கு நான் கொடுக்க போறது ஹச்ன்ற பிளஸ். சோ முதல் ப்ராடக்ட் CH3 CH2OH. சரி, அடுத்ததா ரெண்டாவது ப்ராடக்ட் பாருங்க. எப்பயுமே செகண்ட் ப்ராடக்ட் இருந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல போங்க, அப்பதான் சரியா வரும். CH3 CH2, அதுக்கு மிச்சம் என் கையில இருக்கக்கூடிய OH நான் கொடுத்துறேன். அப்போ OH. அப்ப இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே உங்களுக்கு சேம் ஆல்கஹால்ஸ் தான். OHனாலே எனக்கு ஆல்கஹால். என்ன ஆல்கஹால், 2 கார்பன் ஆட்டம் இருக்கு. சோ ஈத், நடுவுல பாண்ட் எல்லாமே எனக்கு சிங்கிள் பாண்ட். சோ ஆன், இது எனக்கு ஃபங்க்ஷன் குரூப் எனக்கு ஆல்கஹால், சிம்பிள் எனக்கு ஆல். எத்தனால், அப்படி இல்லாட்டி இது சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம், எத்தில் ஆல்கஹால். அதுல ஆல்கைல் குரூப் எனக்கு எத்தில், ஃபங்க்ஷன் குரூப்போட பேர் எனக்கு ஆல்கஹால். இது நம்ம எத்தில் ஆல்கஹால் அப்படின்ற காமன் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ வாங்க அடுத்தபடியா அடுத்த ரியாக்ஷன் போயிடலாம். சோ அடுத்ததான் நம்ம பார்க்க போற பி என்ன அப்படின்னா அடிஷன் ஆஃப் அசிட்டைல் குளோரைட். அதே ரியாக்டன்ட் தான், டைஎத்தில் ஈத்தர் தான். இதோட நான் ஆட் பண்ணிக்க போறது அசிட்டைல், அதாவது அசிட் அப்படின்னாலே உங்களுக்கு மெத்தில் குரூப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் எனக்கு உள்ள போறது சி டபுள் பாண்ட், அதாவது அசிட்டிக் ஆசிட்னு பேசுறோம். அதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா CH3COOH. அப்ப அசிட் அப்படின்னாலே இந்த 2 மாலிகுல்ஸ் எனக்கு உள்ள வந்துடும். CH3CO அப்படின்றது உள்ள வந்துடும். அடுத்தது எனக்கு குளோரைட், அப்ப அசிட்டைல் குளோரைட். ஓகே, இதுதான் நான் ஆட் பண்ணிக்க போறேன். இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆன்ஹைட்ரஸ். ஆன்ஹைட்ரஸ் அப்படின்னா நோ வாட்டர் கண்டென்ட், வாட்டரே இல்லாம கம்ப்ளீட்டா ட்ரையா இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்டுக்கு பேர் ஆன்ஹைட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். ஓகே, இப்போ என்ன செய்ய போறோம், அதேதான். ஒன்னு ஆக்சிஜனுக்கு முன்னாடி இல்லாட்டி பின்னாடி கட் பண்ணணும். நம்ம ஒரே மாதிரி என்ன பண்ணிடலாம், பின்னாடியே கட் பண்ணிட்டு போயிடலாம். சரி, இப்போ இதே நான் என்ன பண்றேன், முன்னாடி பின்னாடி கட் பண்ணிக்கிறேன். இங்க நீங்க ஓன்ற மைனஸோட முடிச்சிருக்கீங்க. அப்ப இதுக்கு நீங்க ஏதாவது ஒரு பிளஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, நான் என்ன பண்றேன், இங்க கட் பண்றேன். இங்க கட் பண்ணாதான் உங்களுக்கு கார்பன்ற பிளஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் எனக்கு சிஎல்ன்ற மைனஸ் கிடைக்கும். அப்ப இது பிளஸ் மைனஸ்னா ஆட்டோமேட்டிக்கா கார்பன் எனக்கு பிளஸ் தான். சோ பிளஸ் அண்ட் மைனஸ் கண்டுபிடிச்சாச்சு. என்ன பண்ணுங்க, ஆப்போசிட் சார்ஜஸ் அப்படியே நம்ம இங்க சேர்த்து வைக்க போறோம். ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். CH3 CH2 ஓன்ற மைனஸோட முடிஞ்சிருக்கு. அதுக்கு இந்த C பிளஸ் நான் சேர்க்கிறேன். எப்பவுமே நீங்க எங்க கட் பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்த தான் நீங்க ஜாயின் பண்ணணும். அப்போ C டபுள் பாண்ட் O CH3. இது எனக்கு முதல் ப்ராடக்ட். ஓகே,
அடுத்த ப்ராடக்ட் என்னது, எப்பவுமே செகண்ட் எழுதும்போது ரிவர்ஸ் ஆர்டர்ல போங்க. CH3 CH2 Cன்ற பிளஸோட முடிச்சிருக்கீங்க. அப்ப அதுக்கு நான் இங்க இருந்து கொடுக்க போறது Cl என்ற மைனஸ் கொடுக்க போறேன். இது என்னோட செகண்ட் ப்ராடக்ட். ஓகே, சோ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா எத்தில் அசிட்டேட். அதாவது இது எனக்கு ஒரு எத்தில் குரூப். சோ எத்தில், இது எனக்கு அசிட்டேட், அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா பாருங்க. CH3 எழுதுறேன், CH3 COOH, இதுதான் எனக்கு அசிட்டிக் ஆசிட். இந்த H ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணிருக்கேன், இந்த எத்தில் உள்ள வந்திருக்கேன். அப்ப எனக்கு அசிட்டேட், எத்தில் அசிட்டேட். இது நேம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எத்தில் குளோரைடு. ஓகே, சோ இது நம்மளோட தேர்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியோட ரியாக்ஷன் ஆஃப் தி அடிஷன் ஆஃப் அசிட்டில் குளோரைடு. கண்டிப்பா எனக்கு உள்ளயா வந்துடணும், ஆன்ஹைட்ரேசிங் குளோரைடு எனக்கு வந்துடணும். இது எல்லாமே நமக்கு ஒரு டிப்ஸ் மாதிரிதான், சரிங்களா? இப்ப டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்துச்சுன்னா வாட்டர் நீங்க ஆட் பண்ண போறீங்க. இங்க எனக்கு பிரச்சனை கிளியர், இது கொடுத்துருவாங்க. சோ பாண்ட கட் பண்ண வேண்டியது மைனஸ்க்கு பிளஸ் கொடுங்க, பிளஸுக்கு மைனஸ் கொடுத்துருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற சி ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, இதே டயத்தில் ஆட் பண்றேன், பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் PCl5 நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். இதுக்கு முன்னாடி ரியாக்ஷன்ஸ் 1 and 2 A and D ல பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு பின்னாடி ஒரு பாண்ட் தான் கட் பண்ணிருப்போம். ஆனா இந்த PCl5ல ஆக்சிஜனுக்கு முன்னாடி பின்னாடி ரெண்டு என்ன பண்றேன், கட் பண்ணிடுறேன். அப்ப முடிக்கும் போது என்ன பண்ணிருக்கீங்க, Cன்ற பிளஸோட முடிச்சிருக்கீங்க. அப்ப இதுக்கு நான் ஒரு மைனஸ் கொடுக்குறோம். நாம PCl5ல இருக்க மைனஸ் யார், எனக்கு Cl மைனஸ் தான். அப்ப இதுக்கு ஒரு Cl, இதுக்கு ஒரு Cl கொடுத்துடலாம். சோ CH3 CH2, இதுக்கு நான் ஒரு Cl கொடுத்துட்டேன். பிளஸ் செகண்ட் ப்ராடக்ட் எழுதும்போது ரிவர்ஸ் ஆர்டர்ல போங்க. CH3 CH2 Cl முடிச்சு. அப்ப நடுவில் இருக்கக்கூடிய இந்த மைனஸ் என்ன பண்றது, ஆக்சிஜன் ஆட்டமா என்ன செய்யுது அப்படின்னா, இங்க மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க மிச்சம் எனக்கு பாஸ்பரஸ் இருக்கு, 3 Cl3 இருக்கு. சரி, நான் பிரிச்சு விட போறேன். பாஸ்பரஸ் தனியா Cl தனியா பிரிச்சு விட்டு இந்த ஓவை நான் உள்ள கொண்டு வர போறேன். இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்கு ஆக்சுவலி, POCl3 பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைடு. சரிங்களா? இதுக்கு நம்ம சுத்தா படிச்சிருக்க மாட்டோம். 10th இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. 12th ஃபர்ஸ்ட் ஒரு காம்பவுண்ட் படிக்கிறோம், அதுக்கு பேரு பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைடு. ஓகே, சோ இது ரியாக்ஷன் ஆஃப் டயத்தில் ஈத்தர் வித் PCl5. இதுல முன்னாடி பின்னாடி ரெண்டு பாண்டையுமே நம்ம பிரேக் பண்ணிட்டு Cl உள்ள கொண்டு போற மாதிரி இருக்கும். தேர்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில நம்ம கடைசியா பார்க்க போறது குளோரினேஷன். முன்னாடி சொல்லியிருக்கோம், ஷன் அப்படின்னால எனக்கு அடிஷன், முதல் வார்த்தை எனக்கு குளோரின். அப்ப இங்க நம்ம பண்ண போறது அடிஷன் ஆஃப் குளோரின். ஓகே, அப்ப அதே சேம் டயத்தில் ஈத்தர், அதோட நானு 10 குளோரின் மாலிகூல்ஸ் என்ன பண்றோம், நம்ம இங்க ஆட் பண்ணிக்க போறோம். அப்ப நம்ம கையில இருக்கிறது 10 into 2 எனக்கு 20 குளோரின் ஆட்டம்ஸ் இருக்கு. சரி, எல்லாத்தையுமே நம்ம உள்ள கொண்டு போறோமா, கண்டிப்பா கிடையாது. இதை நம்ம முதல்ல பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரு குளோரின் மாலிகுல் இருக்கு அப்படின்னா இதை ரெண்டா பிரிக்கலாம். ஒருத்தனுக்கு பிளஸ் கொடுக்கலாம், இன்னொருத்தருக்கு நானு மைனஸ் கொடுக்கலாம். சரி, என்ன செய்ய போறோம், இந்த குளோரின் உள்ள போகணும் அப்படின்னா எனக்கு வெளியே யாரும் ஒருத்தர் வரணும். அந்த இந்த குளோரினை நான் உள்ள கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ண விடும். இப்ப யாரை ஈஸியா வெளியே எடுக்கலாம், ரெண்டு பேர். ஆக்சிஜனும் தூக்க முடியாது, அந்த இது அது இருக்கிறதுனால இந்த காம்பவுண்டுக்கு பேர் எனக்கு ஈத்தர். கார்பனை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த காம்பவுண்ட் எனக்கு டீகம்போஸ் ஆயிடும், பிரேக் ஆயிடும். அப்ப என்னோட ஒரே பாசிபிலிட்டி எனக்கு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் மட்டும்தான். அப்ப நான் H வெளியில தூக்க போறேன், Hன்ற பிளஸ் வெளியில தூக்க போறேன். அதுக்கு பதிலா நான் உள்ள கொண்டு போய் வைக்க போறது Cl பிளஸ். ஒரு பிளஸ் எடுத்தீங்கன்னா இன்னொரு பிளஸ் வச்சுதான் நீங்க அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்ப நான் இங்க கம்ப்ளீட்டா வெளியே தூக்க போறது 3 + 2 5 + 2 7 7 + 3 10. 10 H பிளஸ் வெளியில தூக்கிட்டு அதுக்கு பதிலா 10 Cl பிளஸ், முன்னாடியே சொல்லிட்டேன் 10 குளோரின் மாலிகுல். அப்ப இங்க 10 Cl பிளஸ் இருக்கும், 10 Cl மைனஸ் இருக்கும். சோ 10 H பிளஸ் வெளியே தூக்கிறது பதிலா 10 Cl பிளஸ் நானும் உள்ள வைக்க போறேன். அப்ப ஆன்சர் CCl3. நம்பர்ஸ் எதுவுமே மாறாது, H வேற Cl உள்ள கொண்டு வாங்க. CCl2O CCl2 CCl3 பிளஸ். சரி, இந்த H பிளஸ் வெளியே தூக்கிட்டோம், அது என்ன செய்யுது, அப்படியே வெளியே போட்டுடலாமா, கண்டிப்பா கிடையாது. நீங்க வெளியே எடுத்தது H என்ற பிளஸ், அதெல்லாம் பண்ணிடலாம். இங்க ஒரு மைனஸ் ரெடியா இருக்கா, 10 H பிளஸ்க்கு 10 Cl மைனஸ் கொடுத்து I can make them as 10 HCl. H பிளஸ் தனியா வெளியே விட்டுறக்கூடாது, Cl மைனஸ் வெளியே விட்டுறக்கூடாது, ரெண்டே சேருங்க. சேர்த்து we can go for 10 HCl. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன்ஸ் தான்.
சோ மெயினா இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈத்தர்ஸ்ல இந்த தேர்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கு கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இது மார்ச் 26ல கேட்ட ஒரு கொஸ்டின். புக்ல பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் வால்யூம் புக்ல பேஜ் நம்பர் 137ல இது கொடுத்துருக்காங்க. ஒரு சைக்கிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்க நான் உங்களுக்கு இதை பிரிச்சு ஏபிசிடின்னு சொல்லிட்டு போட்டு எழுதி காமிச்சிருக்கேன். இதுல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பத்தி தான் பார்க்க போறோம். பர்டிகுலரா ஈத்தர்ஸ்க்கு இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்க போறோம். ஓகே, சோ முதலாவது அரோமேட்டிக்னா என்ன? அரோமேட்டிக் அப்படின்னாலே இட் இஸ் கோயிங் டு ரிங் காம்பவுண்ட் அப்படின்னு அர்த்தம். ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு விதமான காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஸ்டேச்சியம் காம்பவுண்ட் அலிஃபாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ரிங் காம்பவுண்ட் அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அரோமேட்டிக்கோட ஸ்டார்டிங் நம்பர் எனக்கு 6 தான். கார்பன் எனக்கு 6 இருக்கிறோம். அரோமேட்டிக் அப்படின்னு கேட்டோடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பென்சன் ரிங் அப்படின்றது எனக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, சோ பென்சின்ல மொத்தம் 6 கார்பன் இருக்கும். ஆனா அதே மாதிரி இதுக்குள்ள மொத்தம் எனக்கு 3 டபுள் பாண்ட் இருக்கும். சரிங்களா, அரோமேட்டிக்கோட ஸ்டார்டிங் நம்பர் எனக்கு பென்சின். சோ பென்சின் தான் இங்க நம்மளோட ரியாக்டன்டா இருக்க போகுது. அதுல நம்ம என்ன பண்ண போறோம்? எலக்ட்ரோஃபைல்ஸ சப்ஸ்டிடியூட் பண்ண. சோ எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த வார்த்தையை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். எலக்ட்ரோ பிளஸ் ஃபைல். எலக்ட்ரோ அப்படின்னா எலக்ட்ரான் அப்படின்னு அர்த்தம். ஃபைல் அப்படின்னா லவ்விங் ஆர் சம் அட்ராக்ஷன் அப்படின்னு அர்த்தம். சரி, எலக்ட்ரானோட சார்ஜ் எனக்கு மைனஸ். அப்ப மைனஸ் எனக்கு அட்ராக்ட் ஆகி போகக்கூடிய குரூப்ஸ் எனக்கு பாசிட்டிவ் குரூப்ஸ். அப்ப பாசிட்டிவ்லி சார்ஜ் குரூப்ஸ் ஆர் கால்ட் அஸ் எலக்ட்ரோஃபைல். அதாவது எலக்ட்ரான் அப்படின்ற மைனஸ் லவ் பண்ணக்கூடிய குரூப் எனக்கு பாசிட்டிவ் குரூப்பா தான் இருக்கணும். சரி, ஏன் இது பாசிட்டிவா இருக்கு? ஏன்னா அதுக்கிட்ட எலக்ட்ரான் டெபிஷியன்டா இருக்கு. எலக்ட்ரான் எனக்கு பத்தல, கம்மியா இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவேன்? எலக்ட்ரானை தேடிதான் நம்ம போக ஆரம்பிப்போம். சோ அதனால இந்த குரூப்புக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க? எனக்கு எலக்ட்ரோஃபைல்ஸ். அப்ப அதோட சார்ஜ் எனக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ். ஓகே, சோ நம்ம எடுக்க போறது பென்சன் ரிங், செய்ய போறது சப்ஸ்டிடியூஷன். எதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவ் இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரி, சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னாலே ஒரு சின்ன நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா ஒரு எதை நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு பதிலா நமக்கு இன்னொன்னு கிடைக்கும். அதே மாதிரிதான் இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு ட்ரெஸ் எடுக்க போறீங்க. அந்த ட்ரெஸ் எனக்கு ஏதோ ஒரு டேமேஜ் இருக்கு, நீங்க கவனிக்காம வாங்கிட்டு வந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன். திரும்பி அந்த ட்ரெஸ் நீங்க ரிட்டர்ன் பண்ணும்போது அதே அமௌண்ட்டுக்கு வேற ட்ரெஸ் எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க, மணி கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அப்போ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இன்னொரு ட்ரெஸ் தான் எனக்கு சப்ஸ்டிடியூட், இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட். அதே மாதிரி இங்க பாசிட்டிவ் உள்ள கொண்டு போறோம்னா இன்னொரு பாசிட்டிவ் தான் நாங்க வெளியிட்டு எடுக்கணும். அப்ப அந்த பென்சன் ரிங்ல இருந்து பென்சன் ரிங் ஃபார்முலா எனக்கு C6H6. சரிங்களா, அப்ப இந்த ஹச்ன்ற பிளஸ் நான் என்ன பண்றேன்? ஒரே ஒரு ஹச் தான். ஒரு ஹச்ன்ற பிளஸ் நான் வெளியே எடுத்துட்டு அதுக்கு பதிலா சில எலக்ட்ரோஃபைல்ஸ் என்ன பண்ண போறோம்? உள்ளுக்குள்ள நம்ம கொண்டு போக போறோம். சரி, இது பர்டிகுலரா இந்த 11th சாப்டர்ல ஈத்தர்ஸ்க்கு மட்டும் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி வச்சுக்க போறோம். சோ இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட அப்படியே நம்ம டாபிக்ஸ்குள்ள போயிடலாம். ஓகே, சோ முதலாவது நம்ம பார்க்க போறது ஹாலஜினேஷன். இன்னும் பர்டிகுலரா சொன்னோம் அப்படின்னா புரோமினேஷன். என்ன மொத்தம் எனக்கு 4 ஹாலஜன்ஸ் இருக்கு. குரூப் நம்பர் 17 சேர்ந்தது புளோரின், குளோரின், புரோமின், அயோடின். அதுல நம்ம பர்டிகுலரா ஆட் பண்ணிக்க போறது புரோமினேஷன் தான். ஓகே, சோ புரோமின் அப்படின்னாலே புரோமினேஷன் அடிஷன் ஆஃப் புரோமின். இது நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். Br பிளஸ் Br மைனஸ். ரெண்டு புரோமின் ஆட்டம்ஸ் இருக்கு. அதுல ஒருத்தருக்கு பிளஸ் கொடுங்க, இன்னொருத்தருக்கு எனக்கு மைனஸ் கொடுங்க. ஓகே, பிளஸ்ஸா மைனஸா நம்ம இதை இப்ப உள்ள கொண்டு போக போறோம். டாபிக் என்னது? எலக்ட்ரோஃபிலிக். அப்ப எலக்ட்ரோஃபிலிக்னால இதோட சார்ஜ் எனக்கு பிளஸ். அப்ப இங்க நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு போக போறது Br பிளஸ் தான் நம்ம இங்க உள்ளுக்குள்ள கொண்டு போறோம். சரி, ஓகே, அரோமேட்டிக் பிளஸ் ஈத்தர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்க போறோம். அப்ப நான் எடுக்க போற ஈத்தர் யாருன்னா பென்சன் ரிங்கோட அட்டாச் ஆனா OCH3. ஓகே, அதாவது இதோட முக்கியமான பேர் இட் இஸ் கால்ட் அஸ் அனிசோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காமன் நேம். ஐபாக் நேம் பாத்தீங்க அப்படின்னா மெத்தில் ஃபினைல் ஈத்தர். மேல எனக்கு CH3 இருக்கு. சோ இட் இஸ் கால்ட் அஸ் மெத்தில். அடுத்து இந்த R குரூப் எனக்கு ஃபினைல். எப்ப நீங்க பென்சன் ரிங்க ஒரு சப்ஸ்டிடியூவன்ட்டா எடுத்துக்கிறீங்களோ அந்த சப்ஸ்டிடியூவன்ட் பேர் எனக்கு ஃபினைல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஃபங்க்ஷன் குரூப் எனக்கு ஈத்தர். சோ ரொம்ப முக்கியமான பேர் எனக்கு அனிசோல். இன்னொரு ஐபாக் நேம் எனக்கு மெத்தில் ஃபினைல் ஈத்தர். இதோட நான் என்ன பண்ண போறேன்? என்னோட புரோமின் மாலிகூல்ஸ ஆட் பண்ணிக்க போறேன். So in the presence of ethanoic acid. So பென்சன் ரிங்க பொறுத்த வரைக்கும் எனக்கு 3 இடம் உங்களுக்கு இருக்கும். ஆர்த்தோ, பேரா அண்ட் மெட்டா. இப்போ இது என்னோட நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அந்த 1க்கு சைட்ல இருக்க ரெண்டுமே எனக்கு ஆர்த்தோ, ஆர்த்தோக்கு அடுத்து இருக்க 2 எனக்கு மெட்டா அண்ட் அடுத்து கீழே இருக்கிறது எனக்கு பேரா. சரி, இது நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் நம்ம செகண்ட் வால்யூம் 12th சாப்டர்ல படிச்சிருப்போம். ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்ஸ், மெட்டா டைரக்டிங் குரூப்ஸ். சரிங்களா,
இந்த பொசிஷனை ரெண்டா பிரிக்கலாம், ஆர்த்தோ பாரா தனியா மெட்டா தனியா. ஓகே, அப்ப இங்க நம்ம பேசக்கூடிய இந்த ஈத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக் எனக்கு வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு ஆள், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம உள்ள கொண்டு போறது பிஆர் பிளஸ் தான். அப்ப வெளியில இருந்து உள்ள வரக்கூடிய பிஆர் பிளஸ் எங்க எனக்கு டைரக்ட் பண்ணி விடும்னா ஆர்த்தோடையும் பாரால இருந்து எனக்கு அதை டைரக்ட் பண்ணி விடும். எங்க பண்ணாது, எனக்கு மெட்டால பண்ணாது. இன்னும் ஒரு சின்னதா ஒரு டிப்ஸ் தர ஞாபகம் வச்சுக்கோங்க. 11, 12, 13 மூணுமே எனக்கு ஆர்கானிக் சாப்டர்ஸ் தான். 12th ஸ்டார்ட் கெமிஸ்ட்ரியில மெயினா இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் எனக்கு எல்லா சாப்டர்ஸையும் ரிப்பீட். சாப்டரோட நேம் நம்ம கணக்குல வச்சுக்கலாம். 11th சாப்டர்ல ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் ரெண்டும் போயிருப்பீங்க. ஸோ 11th சாப்டர் அப்படின்னாலே உங்களுக்கு ஆர்த்தோ பாரா டைரக்டிங் தான். 12th மெட்டா டைரக்டிங், ஏன்னா அது உங்களுக்கு ஆல்டிஹைட் வந்துடும். 13th சாப்டர்ல நைட்ரஜன் காம்பவுண்ட் பத்தி படிப்பீங்க. அங்க உங்களோட மீடியம் பொறுத்து நீங்க என்ன கண்டிஷன் போறீங்களோ அதை பொறுத்து அது ஆட்டோவா மெட்டாவா பாராவான்னு சொல்லிட்டு மாற ஆரம்பிக்கும். சோ இப்ப நம்ம படிச்சிருக்கிறது 11th சாப்டர் ஈத்தர்ஸ். அப்ப ஈத்தர்ஸும் சரி, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ஃபீனாலும் சரி, ஆர்த்தோ அண்ட் பாரா டைரக்டிங் குரூப்ஸ். சரி, இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா புரோமின் பிஆர் பிளஸ் மட்டும் எனக்கு உள்ள வர போகுது. அப்ப ஆர்த்தோலையும் இல்லாட்டி பாராலையும் தான் வச்சாங்க. முதல்ல என்ன செய்யணும், இங்க இருந்து ஒரு ஹச் பிளஸ் வெளியில எடுத்துடணும். ஒரு ஹச் பிளஸ் வெளியில எடுத்துங்க. எடுத்த இடத்துல என்ன பண்ணுங்க, அது பிஆர் பிளஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. So benzene ring OCH3 ஆர்த்தோ அண்ட் பாரான்னு சொன்னேன். ஸோ ஒரு ப்ராடக்ட் ஆர்த்தோல பிளஸ் இன்னொரு ப்ராடக்ட் பாரா. இந்த ரியாக்டன்ட்ல எந்த விதமான சேஞ்ச் இல்லாத அப்படியே நான் ஒரு காப்பி பேஸ்ட் தான் பண்ணிருக்கேன். பாரா பொசிஷன்ல பிஆர். சரி, அப்ப இந்த ஹச் பிளஸ் என்னவாகும், மிச்சம் நீங்க ரிமைனிங் விட்டு வச்சிருக்கக்கூடிய பிஆர் மைனஸ் என்னவாகும்னா இந்த ரெண்டும் சேர்ந்து எனக்கு ஹச்பிஆரா வெளியே போயிரும். இந்த ரெண்டும் சேர்ந்து எனக்கு ஹச்பிஆரா வெளியே போயிரும். ஓகே, சோ இது நம்மளோட ஹாலஜினேஷன் பர்டிகுலர் திஸ் இஸ் கால்ட் தி ப்ரோமினேஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈத்தர்ஸ்னாலே கண்டிப்பா நமக்கு ஆர்த்தோ அண்ட் பாரா டைரக்டிங் குரூப்ஸ் தான். சோ அடுத்ததான் நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது நைட்ரேஷன். இது செய்யறதுக்கு எனக்கு ரெண்டு ஆசிட்ஸ் தேவைப்படும். சில கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு டைரக்டா நைட்ரேஷன், இப்ப நம்ம அனிசோல் பார்த்துருக்கோம் பாத்தீங்களா, சோ அனிசோல் ஆன் நைட்ரேஷன் உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி அனிசோல கொடுத்துட்டு இந்த ரெண்டு ஆசிட் கொடுத்துருவாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, நைட்ரிக் ஆசிட் அஸ் வெல் சல்பூரிக் ஆசிட் இந்த ரெண்டு வந்தாலே நம்ம என்னதான் பண்ண போறோம், நைட்ரேஷன் தான் பண்ண போறோம். ஓகே, அப்ப இதுல எனக்கு ரியாக்ஷன் இன்வால்வ் ஆக போறது HNO3 மட்டும்தான். சல்பூரிக் ஆசிட் எனக்கு ஒரு கேட்டலிஸ்ட் மட்டும்தான். ஸோ ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடிய HNO3 நம்ம ரெண்டா பிரிக்க போறோம். நமக்கு தேவையான எலக்ட்ரோஃபைல்ஸை தனியா எடுக்க போறோம். எப்படி எடுக்கலாம், ஸோ நைட்ரிக் ஆசிட், ஸோ எனக்கு தேவையில்லாதது பேஸோட சிம்பிள் எனக்கு OH மைனஸ். இப்ப எல்லா பேஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு OH தான் முடிஞ்சிருக்கும், NaOH KOH. அதே மாதிரி இங்க நம்ம OH வெளியே எடுத்துடலாம். சரி, தேவையில்லாத பேஸ OH வெளியே எடுத்துட்டேன். பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க, ஒரு N இருக்கும், ரெண்டு O இருக்கும், NO2. இதான் என்ன சொல்லுவாங்க எனக்கு NO2 பிளஸ். அப்ப அடிஷன் ஆஃப் திஸ் NO2 பிளஸ் இட் இஸ் கால்ட் அஸ் நைட்ரேஷன். ஓகே, சோ அது ரியாக்டன்ட் தான் அனிசோல். benzene ring attached with OCH3. எல்லா ஈத்தர்ஸ்மே எனக்கு ஆர்த்தோ அண்ட் பாரா டைரக்டிங். நைட்ரேஷன்னா ரெண்டு ஆசிட் கண்டிப்பா வேணும். ஒன்னு நைட்ரிக் ஆசிட் கான்சென்ட்ரேட்டட், இன்னொன்னு எனக்கு கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட். ஈவன் தான் ரியேஜென்ட், வரிசையில எனக்கு கேட்டலிஸ்ட் மட்டும்தான். இப்ப நம்ம உள்ள கொண்டு போறது எனக்கு NO2 பிளஸ் தான். எங்க கொண்டு போறோம், ஆர்த்தோ அண்ட் பாரால கொண்டு போறோம். இது உள்ள போறதுக்கு முன்னாடி யார் எனக்கு வெளியே வந்துடணும், H பிளஸ் எனக்கு வெளியே வந்துடணும். ஓகே, அதே மாதிரி முதல்ல அந்த ரியாக்டன்ட்ட ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆர்த்தோல கொண்டு போறோம், ஒரு ஆர்த்தோ தான், ரெண்டு இருக்கு பட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறது ஒரு ஆர்த்தோல தான் பண்ண போறோம். பிளஸ் பாரால ஒரு ப்ராடக்ட். ஓகே, சோ இது ஆர்த்தோ, இது எனக்கு பாரா. இதுக்கு என்ன நேம்ஸ் வைக்கலாம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஆர்த்தோ. NO2 பேர் எனக்கு நைட்ரோ. சோ ஆர்த்தோ நைட்ரோ அனிசோல். அதே மாதிரி இது செகண்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் பாரா நைட்ரோ அனிசோல். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ரோமினேஷன், அதுக்கு பேர் அதே தான், ஆர்த்தோ புரோமோ அனிசோல் அண்ட் பாரா புரோமோ அனிசோல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ நைட்ரேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நைட்ரேஷன் அப்படின்னாலே ரெண்டு ஆசிட் வரணும், ஒன்னு கான்சென்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட். அண்ட் உள்ள நம்ம கொண்டு போறது NO2 பிளஸ். இதை நான் ஏன் இவ்வளவு அழுத்தி சொல்றேன் அப்படின்னா இன்னொரு டேர்ம் இருக்கு, நைட்ரோசேஷன். அவங்க NO பிளஸ் தான் கொண்டு போவோம், அங்க எனக்கு நைட்ரஸ் ஆசிட் இன்வால்வ் ஆகும். ஸோ அதை நம்ம தனியா பார்க்கலாம். ஸோ இங்க எனக்கு நைட்ரிக் ஆசிட் மட்டும் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேஷன். ஓகே,
சோ ஃப்ரீடல் கிராஃப்ட் அப்படின்றது ரெண்டு சயின்டிஸ்டோட பேரு. சோ அதை விட்டுருங்க. அடுத்தது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறது அல்கைலேஷன். சரி, முன்னாடி சொல்லிருக்கோம் எந்த ஒரு டேர்ம் ஷன்னு முடிஞ்சாலும் we are going for addition. அப்ப முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க அல்கைல். அப்ப நம்ம செய்ய போறது அடிஷன் ஆஃப் அன் அல்கைல் குரூப். ஓகே, இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா CH3Cl இதுல எது என்னோட அல்கைல் குரூப்? ஆப்வியஸ்லி நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒன் இந்த மெட்டல் அப்படின்றதா என்னோட அல்கைல் குரூப். இது கொண்டு போய் ஆட் பண்ற ப்ராசஸ் தான் எனக்கு அல்கைலேஷன். ஓகே, அப்ப இங்க எனக்கு ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட். ஆன்ஹைட்ரஸ்னா நோ வாட்டர் கண்டென்ட், சுத்தமா ட்ரையா இருக்கும் அந்த காம்பவுண்ட் எனக்கு. சோ ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட் இங்க எனக்கு ஒரு கேட்டலிஸ்டா உள்ளவங்க இருக்கு. CH2 கார்பன் டைசல்பைட் அப்படின்றது எனக்கு இங்க ஒரு சால்வெண்டா உள்ளவங்க இருக்கு. ஓகே, முன்னாடி பார்த்ததுதான் இது. இங்க நம்ம எங்க கொண்டு போறோம்? ஆர்த்தோலையும் பேரால உள்ள கொண்டு போறோம். இது மட்டும் தான் எனக்கு உள்ள போகுது. சரிங்களா? அப்ப இது உள்ள போகணும்னா யார் எனக்கு வெளியே வந்துடணும்? H+ எனக்கு வெளியே வந்துடணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த H+ மிச்சம் இருக்கு இந்த Cl- சேர்ந்து எனக்கு HCl எனக்கு வெளியே போயிடும். ஓகே, சும்மா அந்த ரியாக்டன்ட் அப்படியே ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அனிசோல் அல்கைலேஷன். சோ மெட்டல் மட்டும்தான் உள்ள போறது. ஆர்த்தோலையும் பாராலையும் உள்ள போகுது. இப்ப இதுக்கு நம்ம என்ன நேம் வைக்கலாம்? ஆக்சுவலி இதை நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த OCH3 நம்ம இங்க நம்மளோட சப்ஸ்டிட்யூவன்ட்டா எடுத்துக்க போறோம். வேற யார் நம்மளோட கார்பன் செயின் அப்படின்னா இந்த குரூப் தான் என்னோட கார்பன் செயின். அதாவது இந்த பென்சின் ரிங்கோட கனெக்டா இருக்கக்கூடிய CH3. இதுக்கு பேர் டொலுயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது என்னோட மெயின் காம்பவுண்டா எடுத்துக்க போறேன். வேற இதோட அட்டாச்சா இருக்கக்கூடிய OCH3 நம்ம இங்க சப்ஸ்டிட்யூவன்ட்டா எடுத்துக்க போறோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது எனக்கு ஆர்த்தோ பொசிஷன். அப்ப ஆர்த்தோ மீத்தாக்சி டொலுவின். ஆர்த்தோ மீத்தாக்சி டொலுவின். அது மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப இங்க இருந்து நான் ஆரம்பிக்கிறேன்னா இது ஆர்த்தோ மெட்டா, இது எனக்கு பேரா. அப்ப இங்க இதோட பேர் எனக்கு பேரா மீத்தாக்சி டொலுவின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன் தான். ஒரு 80% எனக்கு ரியாக்டன்ட் கொடுத்துருவாங்க. அரை மார்க் மேல எனக்கு AlCl3 கொடுத்துருவாங்க. நம்மகிட்ட என்ன கேட்பாங்க? எனக்கு ப்ராடக்ட் கேட்பாங்க. சோ இந்த AlCl3 நீங்க எதுக்கான ஹிண்டா வச்சுக்கலாம்? இதுதான் என்னோட ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். இந்த மாதிரி ஹிண்டா வச்சுக்கோங்க. ஒரு 20% தான் எனக்கு இந்த மாதிரி ரியாக்ஷனோட நேம் கொடுத்துருப்பாங்க. அதாவது 80% இந்த ரியாக்ஷன் எனக்கு ரியாக்டன்ட் கொடுத்துதான் ப்ராடக்ட் கேட்பாங்க. அடுத்ததான் இங்க நம்ம பார்க்க போறது ஃப்ரீடல் கிராஃப்ட் அசிட்டிலேஷன். இதுக்கு முன்னாடி நம்ம அல்கைலேஷன் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். சோ அல்கைல் அப்படின்னா இந்த CH3 குரூப் மட்டும்தான். ஆனா இங்க நான் படிக்க போறது அசிட். அப்ப அசிட்ன்றப்போ கூட இந்த CO-வையும் சேர்த்துக்கணும். அப்ப அடிஷன் ஆஃப் திஸ் CH3CO இந்த குரூப் பேர் என்ன சொல்லுவாங்க? எனக்கு அசிட்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு இப்ப நம்ம அசிட்டேட் படிக்கிறோம், அசிட்டிக் ஆசிட் படிக்கிறோம். அடுத்த ஃபார்முலா ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு CH3COOH. அப்ப CH3CO அப்படின்னால இதோட பேர் எனக்கு அசிட் அப்படின்னு தான் எனக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இதை நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ அந்த பேர் எனக்கு அசிட்டிலேஷன். அதே மாதிரிதான் எங்க ஆட் பண்ண போறோம்? ஆர்த்தோலையும் பேரலையும் ஆட் பண்ணிக்க போறோம். அப்ப இதை நம்ம எதை முன்னாடி கொண்டு போகணும்? CH3 கொண்டு போகணுமா இல்ல CO கொண்டு போகணுமா? கண்டிப்பா CO தான் கொண்டு போகணும். ஏன்னா நீங்க பிரேக் பண்ணிருக்க இடம் இந்த இடம் தான். எங்க பிரேக் பண்ணிருக்கோமோ அதுதான் முன்னாடி கொண்டு போகணும். ஸோ சேம் அனிசோல் benzene ring attached with OCH3. முதல்ல நான் ஆர்த்தோல கொண்டு போறேன். COCH3 பிளஸ் அதே மாதிரி பாரால கொண்டு போறேன். அனிசோல் எனக்கு அப்படியேதான் இருக்கும். வேற பாரா பொசிஷன்ல இந்த COCH3 போய் எனக்கு ஆட் ஆகும். ஓகே, அப்ப இதுக்கு நம்ம என்ன பேர் வைக்க போறோம்? சரி, எப்படி அங்க நம்ம டொலுவின் எடுத்தோமோ இங்க என்னோட மெயின் காம்பவுண்டா நான் எடுக்க போறது அசிட்டோபினோன். பென்சின் ரிங்கோட அட்டாச் ஆன இந்த COCH3 இதுதான் என்னோட மெயின் காம்பவுண்டா இருக்க போகுது. இதோட பேர் எனக்கு அசிட்டோபினோன். சரி, அப்ப இந்த பகுதியை ஃபுல்லாவே நீங்க ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் உங்களோட சப்ஸ்டிட்யூவன்டா இருக்கும். இதுக்கு பேர் எனக்கு மீத்தாக்சி, அதாவது மெத்தில் பிளஸ் ஆக்சிஜன். அப்ப இதுக்கு பேர் எனக்கு மீத்தாக்சி. அப்ப இதோட சப்ஸ்டிட்யூவன்ட் எங்க இருக்கு? நீங்க எங்க உங்களோட இதை வச்சிருக்கீங்களோ மெயின் காம்பவுண்டமோ அதுக்கு அடுத்த பொசிஷன் எனக்கு ஆர்த்தோ. அப்ப இதுக்கு பேர் எனக்கு ஆர்த்தோ மீத்தாக்சி அசிட்டோபினோன். சேம் வே இந்த ப்ராடக்ட் பேர் எனக்கு பாரா. ஏன்னா இது ஆர்த்தோ மெட்டா. அப்ப இது உங்களுக்கு பாரா. அப்ப இதுக்கு பேர் எனக்கு பாரா மீத்தாக்சி அசிட்டோபினோன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. ஓகே,
ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் மொத்தம் 3 விஷயங்கள் பார்த்திருக்கோம். ஹாலஜினேஷன், ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நைட்ரேஷன், அண்ட் மூணாவது நம்ம ஃப்ரீடிங் கிராஃப்ட்ல 2 பார்த்திருக்கோம், அல்கைலேஷன், அசிடைலேஷன். இந்த 4 ரியாக்ஷன்ஸுமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப டீடைல்டா வேர்ட் பை வேர்ட், சைன் பை சைன், எதுக்காக நம்ம என்ன போடுறோம், என்ன ரீசன் பிஹைண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீடைல்டா படிக்கணும், ரொம்ப ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.